ஏய் நாடி காலங்கத்தால போன பண்ணி நொடன்றா இந்த பாரு வந்தன்னு வச்சுக்கோ கையை காலெல்லாம் வச்சிருவேன். நோ என்னண்ணா காலி கட்டியா பூனை வீணா போன பெக்குதா இருப்பா இருப்பா கொஞ்ச நேரம் இருப்பா. இந்த பாரு இதே மாதிரி பேசு. நோ நம்ம அதிகாரம் பண்றது இருக்கக்கூடாது, அதிகாரத்து உள்ளதா இருக்கணும். எதுக்கு பொண்டாட்டிட்ட சத்தம் போட்டு கிடக்குற? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? ஹலோ ஹலோ எங்க இருக்கிற? வாய்ப்பு வாங்கிட்டு வா. வாங்கிட்டேனே. என்னது வாங்கிட்டியா? நான் சொல்லாம உனக்கு எப்படி தெரியும்? அம்மா நீ மனசுல நினைச்சா எனக்கு தானே தெரியுமா? பாத்தியா என் பொண்டாட்டி நினைச்சா நான் வாங்கிட்டேன். இப்படி இருக்கணும். ஓ நீ பொண்டாட்டி பிரிய நானியா? பொண்டாட்டி பிரிய இல்ல, பொண்டாட்டி தாசன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஹலோ நீ என்ன பண்ற? வரியா இல்ல இப்ப வீட்டுக்கு? நீ நோ வாடா. யார் அது கதவு தட்டுறது? உள்ள வாங்க. உட்காரு உட்காரா. மா என்னம்மா வாழைப்பழம்? நான் என்ன பழம் சாப்பிடுவேன்? பச்சை பழம் நான் சாப்பிடுவேன், பழுத்த பழம் தானே சாப்பிடுவேன். கட்டா அது என்னது பழுத்த பழம்? அது பொண்டாட்டி தாசன் தாண்டா தெரியும். வென்று ஏமா பழம் வாங்கிட்டு வந்தோமா, பழுத்த பழம். இது ஓகே. இது எதுக்கு வாங்கிட்டு வந்த? காசை கறியாக்குறியா என்ன? ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விருந்தாடி வந்துக்கிறாரு, 2 பழம் கொடுமா, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பச்சை பழம் டா வெறும் பையெல்லாம் விருந்தாடி சாப்பிட்டு போங்க. கட்டா என்னடா உன் பொண்டாட்டி இப்படி திட்டு போதே? யோ அப்ப சொன்னேன்னு இன்னும் ஞாபகம் இல்லையா? அதிகாரம் பண்றது இருக்கக்கூடாது, அதிகாரத்து உள்ளதா இருக்கணும்னு சொன்னேன். சாப்பிடு. என்னைக்கு சம்மந்தம் பண்ணாங்களோ அன்னைக்கே நான் அதுகிட்ட சம்மந்தம் ஆயிட்டேன். அக்கா வெறும் பையன் வந்துட்டான் பாஸ். அக்கா காரம் கொஞ்சம் கம்மியாகுது. ஒன்னே சொல்றா, அங்க பாரு என் மச்சான் வந்துட்டான். ஐயோ வாழைப்பழம் மலைப்பாடு பறவை மாதிரி போடுறான். எப்படி சொல்றான் பாரு. கட்ட என்னடா இது? தம்பி என்னடா வாழைப்பழம் குடுப்ப? என்னடா இப்ப எறும்பு சொல்லுமா ஐடியா? வா வந்து சாப்பிடு வா. ஆமாக்கா பாச்சுக்குது. என்னடா கட்ட உன் மச்சாங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரானா? நாடா இது பன்னிக்குட்டி மாதிரிக்கிறான். அவனும் போய் ஆளும் தோளுமாக்குறான்னு சொல்லுத உன் பொண்டாட்டிய. நீ வேறடா, காலைல சாப்பிட்டு போனான், மதிய சாப்பாட்டுக்கு வந்துக்கிறான். எப்படிலாம் பண்றா பாரு. இருந்தாலும் நான் பொண்டாட்டி தாசன். மச்சான் நல்லா சாப்பிடு மச்சான், சாப்பிடு. அக்கா அக்கா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால் குடிப்பேன்ல, பால் காய்ச்சி வச்சியா? அது தம்பி அக்கா மறந்துட்ட இருனால. யோ என் தம்பி பால் கேப்பான்னு தெரியல, பால் வேண்டியதியா? கேப்பனு தெரியும், அதான் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அதான் அதான். என்ன ஆரஞ்சு கலர் பால் வேண்டியதுங்கற? தம்பி ஆரஞ்சு கலர் தெரியல, பச்சை கலர் தான் குடிப்பேன். ஏமா அது தெரிஞ்சுதாம பச்சை கலர் பால் வாங்கி வந்துக்கிறேன். சரி சரி. ஆரஞ்சு கலர் பால் யாருக்காங்க? விருந்தாடிக்குமா பால் வேண்டி ஏன்டே குக்குற? என் தம்பி பால் போட்டு எல்லாம் டீ போட்டுதுனா போ. அக்கா பசிக்குதுக்கா. இருடா போட்டு எத்தனை சொல்றேன். கட்ட இங்க என்னடா நடக்குது? டீ போட சொன்னதுப்பா, அதான் போட போறேன். உனக்கு டீயே பாலா? ஐயோ டீயே குடி. என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதான் அந்த வீட்டை நடக்கும். கட்ட டீ சூப்பரா இருக்குடா. எப்படிடா போடுற இதெல்லாம்? ஏய் வீட்டுக்கு வெளியே தான் நான் ஆம்பளை, வீட்டு வாசப்புள்ள கால் வச்சுன்னா முழு பொம்பளை. சமைக்கிறதுலேருந்து கால் அமுக்கத்துலேருந்து கோலம் போடுற வரைக்கும் நான் தான் 3 முடிச்சு போட்டேன் பாரு. அன்னைக்கு அவ காலில் முழுக்க உயிர்ந்துட்டேன். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என் பொண்டாட்டி இருக்கிறா பாரு, அவ்வளோ ஒரு வைப் பண்ணாத விட மாட்டேன். கும்பிடுன்றது தெய்வம் மாரி, டெய்லி நம்ம கும்பிடணும், அதுக்காக கும்பிடக்கூடாது. இதெல்லாம் பரவாயில்லடா. என் பொண்டாட்டி சம்மந்தம் இல்லாம பேசுவாடா. ஓ இதான் உன் கோவமா? இப்ப பாரு. ஏமா நைட்டுக்கு என்ன சாப்பாடு? என்ன தோசை? இதுல என்னடா இருக்குது? இப்ப பாரு, தோசைக்கு தொட்டுக்கு நம்ம செல்லம் ரசம். அதுக்கு என்னப்பா? ஐயோ நல்ல காம்பினேஷன் ராப்பா. அவன் நடக்கிறாமா, அவனுக்கு தெரியாது இது இன்னைக்கு நடக்குது. என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணா அன்னைக்குல இருந்து இதான் நடக்குது. நீ செய்யுமா, மாமா சாப்பிடுற. மச்சான் ஓ சாப்பிடுறாரா?
சாப்பிடு மச்சான் சாப்பிடு. ஐயோ இனிமே நான் வரவே மாட்டேன்டா டேய். எங்க ஓடுற இப்படியே? டேய் உண்டியலு கல்யாணம் ஆகி நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்டா. அங்க போய் பாடுறா கஷ்டம் வீட்டுல பயங்கரமான கஷ்டம்டா. இவ்வளவு நாளா என் பொண்டாட்டிய தப்பா நினைச்சிட்டுடா. அவ கும்பிடாத குத்து வலுக்குடா, குடியிருந்த கோயில்டா. அவ அலங்கரிக்கிறது என்னடா. எப்பவுமே நான் அவளை ஆதரிக்கிறது இல்லை, ஆனா அவ என்ன ஆதரிக்கிறா. போதும் போதும், நிறுத்து. சொன்னதே சொல்லி கிடக்குற. என்னதான் பிரச்சனை? என்னதான் நடந்தது கட்டைய வீட்டுல? டேய் நான் அதை எப்படா என் வாயால சொல்லுவேன்? சொல்லியா? என் வாயால தான் சொல்லி ஆகணும். சொல்றேன். அந்த வீட்டுல கட்டையன் வீட்டுல போய் பாடுறா. தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரசமாண்டா. என்னது ரசமா? பாத்தியா நீயே அதிர்ச்சி ஆகிற பாரு. நான் சொல்லி நீ கேட்டதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆவறிய. நான் காதால கேட்டேன். நான் எப்படிறா? யோ நிறுத்தியா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். தோசைக்கு ரசமா? நல்லா தானே இருக்கும். டே ரசம் நல்லா இருக்குமா? டேய் உங்களுக்கெல்லாம் நான் பைத்தியம் பிடிச்சி போச்சானாடா. இந்த பாரு என் பொண்டாட்டி ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு குழம்பு வைப்பா தெரியுமா. ஒரு வாட்டி புதினா சட்னி, ஒரு வாட்டி வேர்க்கடலை சட்னி, ஒரு வாட்டி ஒச்சக்கடலை சட்னி. இந்த மாதிரி பல விதமாக வச்சாலும் அது எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். மேலே ஒரு சாம்பார் வையின்னுவேன். அதெல்லாம் விடு. இப்போ எங்கடா போய்க்கிற? அதுவா, நம்ம கட்டையன் சாப்பாடு கூப்பிட்டான், அதான் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கேன். அட்டா போய் இவ்வளவு சொல்லி நீ திருந்த மாட்டியா? போய் சாப்பிடு, செத்துருவேன். யோ இதுக்கே இப்படி பேசுறியா? என் பொண்டாட்டிலாம் டெய்லி தோசையில மோர் ஊத்தி தான் கொடுப்பா. போயா. ஐயோ மோரா? நீ சொன்னா நான் திரும்பி போயிடுவேனா? நீ போய் கட்டைய வீட்டுல 10 தோசையோட ரசம் ஊத்தி சாப்பிட்டு தான் வருவேன். போயா. அக்கா சாப்பிட்டேன், போயிட்டு வரட்டா? சரிடா தம்பி, உண்ணாவில நைட்டுக்கு சாப்பாடு? அதுவா, சிக்கன் பிரியாணி 65 செரிமானத்துக்கு ஒரு தட்டு சோறு, அதுல 4 ஆம்லேட்டு, ரசம் கொஞ்சம் ஊற்றி வெயி. பழம், பச்சை பழம் சாப்பிடுவேன். அதுவும் வச்சுட்டு மாமா அம்மா துண்டு போறாரு. நான் போயிட்டு வந்துடுறான். முன்னாடி துண்டு போறாரு போறான். சரி அவனுக்கு இதெல்லாம் செய்யற, அப்ப எனக்கு அதான் சொன்னனே தோசை ரசமே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.